காசாவுக்கும் அந்த தீவுகளுக்கும் இடையில 1150 கிலோமீட்டர், அதாவது 715 கடல் மைல் தொலைவுகள் இருக்கிறது. 1150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சர்வதேச கடல் பரப்புக்குள்ள இஸ்ரேல் நுழைந்து கிரீட் தீவுகளில் வைத்துத்தான் அந்த சகோதரர்களை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. 22 கப்பல்களை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த யுத்தத்திற்கு எவ்வளவு செலவு செய்தது என்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அவர்களுடைய காங்கிரஸ்ல எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு. இதுல பாருங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லி போட்டிருக்காரு. இது ஹொர்முஸ் நீர்ப்பரப்ப ட்ரம்ப் நீர்ப்பரப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் சொல்லுவாங்கல்ல, நீ மண்டைய மறைச்ச நீ கொண்டைய மறைக்கலையடான்னு சொன்ன மாதிரி இதை வட்டம் போட்டு காட்டி இருக்கிறாரு அப்பாஸ் அராக்சி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு இருக்குது, இந்த இடத்துல பெர்ஷியன் கல்ஃப்னு இருக்குது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். யுத்த நிறுத்தம் இன்றோடு 202வது நாட்களாக தொடரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலையும் யுத்த நிறுத்தம் என்பது பெயரளவுக்கு இருந்து 202 நாட்களாகவும் பாலஸ்தீன அப்பாவிகள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து, உணவுகள், தண்ணீர் போதிய அளவுக்கு உள்ளே அனுப்ப விடாமல் இஸ்ரேல் தொடர்ந்து அவற்றை தடுத்து வருகிறது. குறிப்பாக ரஃபா பார்டர் இன்னும் மூடப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. இந்த நிலையில தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி சார்பாக தொடர்ந்து காசாவுக்கான உதவிகளை எடுத்து செல்லுகிற பணி அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க காசாவுக்குள்ள போகல, பட் ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கான 2 காரணம். ஒன்று, கிடைத்தால் அந்த மக்களுக்கு ஒரு அடையாளமாக உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பது, சேர்த்துட்டாங்கன்னா இனிமே இந்த வழியில கொண்டு போகலாம் என்பதை காட்டுவது அவர்களுடைய நோக்கம். இரண்டாவது, காசா அப்பாவிகள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு, தண்ணீர், மருத்துவம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உலகுக்கு எடுத்து காட்டுவது அதிலே மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய மீண்டும் ஒரு பயணம் காசாவை நோக்கி ஆரம்பித்திருந்தது. ஏற்கனவே கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்டவர்கள் போயிருந்தது நமக்கு தெரியும். நெல்சன் மண்டேலாவினுடைய பேரப்பிள்ளை வரைக்கும் அந்த பயணத்திலே பங்கெடுத்திருந்த நிலையில் இம்முறைக்கான பயணத்தில் சுமார் 58 படகுகள் பங்கு கொண்டிருக்கின்றன. பெரிய பாரிய போட்டுகள், படகுகள். அது 58 கப்பல்களில் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் 22 படகுகள், கப்பல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உடனடியாக கிரீட் தீவுகளுக்கு அருகிலே கைப்பற்றி இருக்கிறது. அவர்கள் அங்கே இருந்த சகோதர சகோதரிகளை கைதும் செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கிரீட் தீவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காசாவுக்கும் அந்த தீவுகளுக்கும் இடையில 1150 கிலோமீட்டர், அதாவது 715 கடல் மைல் தொலைவுகள் இருக்கிறது. 1150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சர்வதேச கடல் பரப்புக்குள்ள இஸ்ரேல் நுழைந்து கிரீட் தீவுகளில் வைத்துத்தான் அந்த சகோதரர்களை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. 22 கப்பல்களை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த இடத்துல இருப்பாங்க. காசாவில் இருந்து 70 மைல் கடல் மைல் தூரத்தில் வைத்துத்தான் இதுவரைக்கும் போன கப்பல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறது, உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இம்முறை அவங்க ரொம்ப தூரம் வந்து 1150 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் வந்து வீம்பாக வம்பாக இந்த அநியாயத்தை செய்திருக்கிறார்கள். இவங்க எந்த அநியாயத்தை செய்யலை என்று கேட்கிற அளவுக்கு உலகம் முழுவதும் பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த 22 கப்பல்களை அடிச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய மக்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்த நிலையில் மேலும் 36 படகுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது காசாவை நோக்கி. அவர்களும் கைது செய்யப்படலாம், தடுக்கப்படலாம் என்கிற அச்சம் உலவுகிற நேரத்தில் தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக, இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்வதற்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி சொன்னா, சில கப்பல்களுடைய
தொடர்புகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி அறிவித்திருக்கிறது. ஏன்னா வேணுமுன்னே இஸ்ரேல் அந்த தொடர்புகளை துண்டிச்சிருக்கிறாங்க என்று சொல்லியும் அந்த தொடர்புகள் இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை எங்களால் அறிய முடியவில்லை என்று சொல்லியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி சொல்லுகிறது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலுடைய தூதர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த கப்பல்களில் வந்தவர்கள் எங்கள் பகுதிகளை அடைவதற்கு முன்பதாகவே தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று பெருமை பேசிவிட்டு சொல்றாரு. கவனத்தை ஈர்ப்பதற்கு முயலுகிற கிளர்ச்சியாளர்களாகத்தான் இவர்களை நாங்கள் பார்க்கிறோம். நீயே ஆக்கிரமிப்பு செய்கிறவன், பாலஸ்தீனம் என்கிற பெருநிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்து இடத்தை பிடிச்சுக்கிட்டு இந்த மக்களை கிளர்ச்சியாளர்கள் என்கிற வார்த்தையை கொண்டு இவர்கள் பேசுவது எவ்வளவு தூரம் கோபத்தை பொதுமக்களுக்கு உண்டாக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி பயணித்த கப்பல்களுக்குள்ள இதுல கிட்டத்தட்ட 6 ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த கப்பலுக்குள்ள இருந்த சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் இது. உள்ள புகுந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கிருந்த சகோதர சகோதரிகளை முட்டுக்கால அமர வைத்து கைகளை உயர்த்த வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவாயிருக்கு. அது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல கனடாவினுடைய டொரண்டோவில் இருந்து அல் ஜசீராவோடு பேசிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளர் சஃபர் அவர்கள் பேசும்போது இந்த கடல் வழி தாக்குதல் என்பது இஸ்ரேலிடமிருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் நடத்தப்பட்டிருக்கிறது. வளமையில் அவங்க காசாவிலிருந்து 70 கடல் மைல் தொலைவில் தான் நடத்தி இருந்தாங்க கடைசியாக. இப்ப 1150 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேணுமென்று சர்வதேச கடற்பரப்புல எங்களை நெருங்க கூட விடாம இந்த தாக்குதல் அவங்க நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எதிராக எல்லா நாட்டு அரசாங்கங்களும் கண்டனங்களை எழுப்ப வேண்டும், இவர்களுடைய இந்த செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மட்டுமல்லாம படகுல இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். 58 படகுகள், அதுல 400க்கும் மேற்பட்டவர்கள் பயணிக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பாக மீண்டு வருவதற்கு சர்வதேச நாடுகள் இதிலே தலையிட வேண்டும், நீங்கள் மௌனம் கலைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவராக செயல்படக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் இது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தான் எங்கள் பல படகுகளுடனான தொடர்புகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி கப்பல்ல பயணிக்கக்கூடிய பிரபல எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய தாரிக் ரவுஃப் அவர்கள் அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிக பிரம்மாண்டமான ராணுவ கப்பல்களால் நாங்கள் சூழப்பட்டோம். அதில் இருந்து சிறிய கப்பல்கள் ஆர்ஐபி என்று சொல்லக்கூடிய சிறிய ராணுவ கப்பல்கள் எங்களுடைய படகுகளில் அவர்கள் ஏறினார்கள், எங்கள் சகோதரர்களை கைப்பற்றி இருக்கிறார்கள், எங்களுடைய சகோதரர்களுக்கு விலங்கிட்டு இருக்கிறார்கள், அரெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி பல அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ட்ரோன்களும் எங்களை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது. சர்வதேச சட்டத்தை மீறி இந்த காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொல்லி அல் ஜசீராவுக்கு அவர் தகவல் சொல்லி இருப்பது மட்டுமல்லாம பல படகுகளில் தொடர்பு எங்களுக்கு கிடைக்கல, என்ன நடந்திருக்குதுங்கிறதை எங்களுக்கு புரிய முடியல அப்படின்னு சொல்லி ரவுஃப் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஜோர்டானுடைய அம்மான்ல இருந்து செய்திகளை வழங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஜாக் பார்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு இது தொடர்பில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் இருந்து இவ்வளவு தொலைதூரம் சென்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருப்பது இது முதல் தடவையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் இந்த கப்பலில் வரக்கூடிய மக்களை ஆச்சரியப்படுத்துவதும் மிரட்டுவதும் அவர்களை விரட்டுவதும் தான் இஸ்ரேலுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்கிறது. அதனுடைய வெற்றி செய்திகளாக அவர்களுடைய நாட்டுக்கு இந்த தகவல்களை எல்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே சர்வதேச நாடுகள் இதிலே தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தற்போது வலுத்து வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். எனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி மீண்டும் காசா அப்பாவிகளுக்காக பயணித்திருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் சர்வதேச நாடுகளில் இருந்து பயணித்திருக்கிறார்கள். இப்படி பயணித்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்டிப்பாக இதே நேரம் காசா மக்கள் உண்ண உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடைகள் இல்லாமல், எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல், தங்குவதற்கு இடங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை உலகத்திற்கு சொல்வதுதான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய மிக முக்கியமான பணி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவுக்கு அடுத்ததாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவமும் இணைந்து ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்தியது நமக்கெல்லாம் தெரியும். 40 நாட்கள் நீடித்த இந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதுவரைக்கும் இந்த யுத்த நிறுத்தம், அதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில்
பதில் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா ஈரான் மிக தெளிவாக தங்களுடைய ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க. இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து எப்படியாவது ஈரானை பல விஷயங்களில் விட்டு கொடுப்பு செய்து சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யுத்தத்திலே சரண்டர் ஆகாதவன் இந்த பேச்சுவார்த்தையில் சரண்டர் ஆக மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த யுத்தத்திற்கு எவ்வளவு செலவு செய்தது என்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அவர்களுடைய காங்கிரஸ்ல எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுமி இருந்த கேபிட்டல் ஹில்லுக்கு வந்த அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தொடர்பான அதிகாரியாக இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸட் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எவ்வளவு செலவாகியது என்கிற ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சாரு. அந்த தாக்கல் செஞ்சதுக்கு பிறகு சபையே அல்லோல கல்லோல பட்டுடுச்சு. அதற்கு பிறகு ரொம்ப புலம்பி இன்னைக்கு பீட் ஹெக்ஸட் பேசிய காட்சிகள் எல்லாம் கூட வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ராணுவத்திற்கு இந்த யுத்தத்தில் எவ்வளவு செலவு என்று சொல்லும் போது அவர் சபையில் என்ன சொன்னார் என்று சொன்னா 25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி இருக்கிறது. ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி. 100 கோடினா ருபீஸ் கிடையாது, யுஎஸ் டாலர்லயே புரிஞ்சுக்கிறங்க. 1 கோடியை 313 பெருக்கி அதுல 100 கோடியை 313 பெருக்கினா எவ்வளவு வருமோ அவ்வளவு தொகை ஒரு பில்லியனுங்கிறது. இந்த யுத்தத்தில் 25 பில்லியன் தான் செலவாகியது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல வந்தாரு. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப கோபப்பட்டு உண்மையை வெளிப்படுத்துங்கள் என்று விடாப்பிடியாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவு 630 பில்லியன் டாலர் முதல் 1 டிரில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கும் என்பது அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாதமாக இருக்கிறது. 630 பில்லியன் தொடக்கம் 1 டிரில்லியன், அதாவது 1000 பில்லியன். 1 பில்லியனுங்கிறது 100 கோடி, 1000 பில்லியன் அதான் 1 டிரில்லியன். 1000 பில்லியன் யூஎஸ்டி என்று சொல்லி சொன்னா ஸ்ரீலங்காவை 10 தடவை வாங்க முடியும். ஏன்னா ஸ்ரீலங்கா மொத்த கடனே 63 பில்லியன் தான். ஈரான் மேலான யுத்தத்துக்கு 1000 பில்லியன் செலவழிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய செலவு இது. அந்த 1000 பில்லியனை அழிச்சுட்டு 25 பில்லியன் தான் செலவாயிடுச்சுன்னு கணக்கு காட்டுறீங்களா, வெக்கம் இல்லையான்னு சொல்லித்தான் அத்தனை பேருமே சண்டை பிடிச்ச நேரத்தில் அந்த இடத்துல பீட் ஹெக்ஸட் பேசும்போது ரொம்ப மனவருத்தப்பட்டு என்ன பேசினார்னு சொல்லி சொன்னா, நம்ம பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி, அவங்க குடியரசு கட்சி ஆளுங்கட்சி டொனால்ட் ட்ரம்பினுடைய ரெண்டையும் சொல்லி சொல்றாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியிலையும் குடியரசு கட்சியிலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி ஈரானோட தோல்வியை ஒப்புக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தோத்துட்டோம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாம ஜெயிச்சிட்டோம் தெரியுமா அப்படிங்கிறாரு. இப்ப என்னன்னா யுத்தத்தில் தோத்துட்டாங்க, எப்படியாவது ஜெயிச்சிட்டோம்ங்கிறத அந்த வெற்றி 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 வெற்றின்னு சொல்லி வெற்றியை உண்டாக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதற்காக அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீங்களே தோத்துட்டோம்னு பேசினா சரியா, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லி கடுமையாக இன்றைக்கு சபையில் பேசினார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி 1 மணி நேரத்துக்கு முன்பதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். பெர்ஷியன் கல்ஃப் டே, பாரசீக வளைகுடா தினம் என்கிற ஒன்றை இன்றைக்கு ஈரான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக ஈரான் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு. அந்த தெரியுமில்ல, ஏஐல போட்டோ பிடிச்சி துப்பாக்கி வச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் பார்க்காத வேலையா, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வேலையை என்ன பார்த்திருக்காருன்னு கேட்டா இதுல இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு. இதுல பாருங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லி போட்டிருக்காரு. இது ஹொர்முஸ் நீர்ப்பரப்ப ட்ரம்ப் நீர்ப்பரப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் சொல்லுவாங்கல்ல, நீ மண்டைய மறைச்ச நீ கொண்டைய மறைக்கலையடான்னு சொன்ன மாதிரி இதை வட்டம் போட்டு காட்டி இருக்கிறாரு அப்பாஸ் அராக்சி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு இருக்குது, இந்த இடத்துல பெர்ஷியன் கல்ஃப்னு இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் என்ன செய்யணும்னா கூகுளில் எல்லாம் பெரும்பாலும் பெர்ஷியன் கல்ஃப்ங்கிற இடத்துல அரேபியன் கல்ஃப்னு வரும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசியாக வளைகுடா நாடுகளுக்கு வரும்போது இந்த பெர்ஷியன் கல்ஃப்ங்கிறத நாங்கள் அரேபியன் கல்ஃப் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திரம் போனார். அதுக்கப்புறம் கூகுளில் எல்லாம் பெர்ஷியன் கல்ஃபோட சேர்த்து அரேபியன் கல்ஃப்னு சேர்ந்து தான் வரும். இப்போ அரேபியன் கல்ஃபை காணும், பெர்ஷியன் கல்ஃப் மட்டும் தான் இருக்குது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில். ஆனால் இதில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸ்ங்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறார். இந்த புகைப்படத்தை எல்லாம் இன்றைக்கு அப்பாஸ் அராக்சி வெளியிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய முன்னோர்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியில் போர்த்துகீசர்களை அடித்து விரட்டினாங்க.
அந்த டேட்டை தான் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 400 வருஷமாக நாங்கள் கொண்டாடுறோம் போர்த்துகீசர்களை அடித்து விரட்டினது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பாரசீக வளைகுடா என்கிற சரியான சொல்லை பயன்படுத்துகிறார். ஆனால் ஹொர்முஸ் என்கிற இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு பெயரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இது அமெரிக்காவினுடைய அதிபருக்கு பென்டகன் கொடுத்திருக்கக்கூடிய போலி பெயர். இது நீங்கள் எப்படி பயன்படுத்துங்க? இவர் இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லி சொன்னதுனால அது நடந்து நீயே யுத்தத்தில் தோத்து போயிருக்கிற தோல்வி உற்றவன் ஒருத்தன் இதை பற்றி பேசலாமா என்பதை கிண்டலாக அவர் சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய ஷியா மக்களுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அமெரிக்காவினுடைய வெட்கக்கேடான தோல்விக்கு மத்தியில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அமெரிக்காவினுடைய தோல்வியை மிக வெட்கக்கேடான தோல்வி அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தான் உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவங்க பப்ளிக்ல வரல. அவர் வெளியில் வீடியோவில் காட்சி தரவும் இல்லை, புகைப்படமாக காட்சி தரவும் இல்லை, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்காக கூட அவருடைய அறிக்கைகள் வரல. எல்லாமே எழுத்தில் தான் வந்திருக்குது. எழுத்தில் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பும். இன்னைக்கு ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் இப்படி அறிவித்திருக்கிறார்னு சொல்லி அறிவிப்பாங்க. இதை பல ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குறிப்பாக அமெரிக்க சார்பான ஊடகங்களும் அமெரிக்க அதிகாரிகளும் முஜ்தபா கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் அவர் மாஸ்கோவில் ரஷ்யாவில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ரஷ்யாவும் மறுத்துட்டாங்க, ஈரானும் மறுத்துட்டாங்க. அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். கடந்த காலங்களில் எங்களுடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு மீண்டும் அந்த நிலை வந்துடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அவரை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அதற்குரிய ஒரு நியாயத்தை ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்களுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அறிக்கையை பொறுத்தவரையில் அவர் அதில் இவ்வளவு நாட்களாக ஈரான் எதை செய்து கொண்டிருக்கிறதோ அதையே மீண்டும் நியாயப்படுத்தி மிக தெளிவாக பேசியிருக்கிறார். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் அமெரிக்காவில் இருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கல்ஃபில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை வைக்கக்கூடாது, அங்கிருந்து அனுப்பிடுங்க. அமெரிக்காவில் படைத்தளம் இருக்கிற காலம் எல்லாம் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்தால் நாங்கள் அங்கே தான் அடிப்போம். எனவே அங்கிருந்து படைத்தளங்களை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். இதுதான் ஈரானுடைய தாக்குதலுக்கான நியாயமும் கூட அப்படின்னு சொல்லி இன்றைக்கு முஜ்தபா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்றது மட்டுமல்லாமல் ஹொர்முஸ் நீர்நிலை மீதான ஈரானுடைய உரிமையும் இறையாண்மையையும் மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஹொர்முஸ் எங்களுக்கு தான், அதில் யாருமே கை வைக்க விட மாட்டோம், நாங்கள் நினச்சதை தான் அங்கே பண்ணுவோம். நீங்கள் எப்படி மற்ற இடங்களில் பனாமாக்காரன் எப்படி பண்ணுவானோ அல்லது ஈஜிப்ட் எப்படி தங்களுடைய வளைகுடா பகுதிகள் அந்த வேலைகளை பண்ணுவாங்களோ இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஹொர்முஸில் எங்கள் முடிவை தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு அதனுடைய நிர்வாக கண்காணிப்பு முழுவதுமாக ஈரான் கையில் தான் இருக்கும். தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரானுக்கு மிகப்பெரிய சாதகம் கிடைக்கும், எங்களுக்கு தான் பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்களுடைய அறிக்கையில் சொல்லப்படுறது மட்டுமல்லாமல் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அணுசக்தி அதே போன்று ஈரானுடைய ஏவுகணை திறன்களை ஈரான் பாதுகாக்கும். ஏவுகணை திறன்களை குறைக்கவும் மாட்டோம், தயாரிக்கிறதை நிறுத்தவும் மாட்டோம். அணுசக்திக்கான எங்களுடைய முயற்சி யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்தவும் மாட்டோம். யுரேனியத்தை 0%க்கு செறிவூட்டுறதை குறைக்கணும் என்கிற அமெரிக்காவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்டு ட்ரம்பினுடைய இந்த விதமான எந்த கோரிக்கையும் பரிசீலனைக்கு கூட எடுக்க மாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஈரானுடைய ஆன்மீக தலைவர் முஜ்தபா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் தன்னுடைய திறன்களை கடுமையாக பாதுகாக்கும். ஈரானியர்கள் நாட்டினுடைய அணுசக்தி அதே போன்று ஏவுகணை திறன்களை தங்களுடைய தேசிய மூலதனமாக கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நீர், நிலம், வான்பரப்பு எல்லைகளை எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோமோ அதுபோன்று ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களையும் ஈரானுடைய ஏவுகணை பலத்தையும் நாங்கள் பாதுகாப்போம், அதை விட்டு கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா திட்டவட்டமாக தன்னுடைய அறிவிப்பில் முஜ்தபா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இதை நாம் பார்க்க முடிகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கான எந்த ஒரு சமிக்ஞைகளும் வெளிப்படையாக வெளிவராத சூழல்ல ஈரான் ஹொர்முஸை மூடிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி மொத்தமாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். அதே போன்று மத்திய கிழக்கு மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். காசா, லெபனான், ஈரான் உள்ளிட்ட பகுதிகள் அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அந்த பகுதிகள் உட்பட உலகின் பல பகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.